வணக்கம். நம்மளோட இந்த ஸ்பெஷலான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? ஒரு சாதாரண விளையாட்ட பல கோடிகள் புரள்ற ஒரு உலகளாவிய பிரம்மாண்டமா மாத்துன அந்த ஒரு சரித்திர நிகழ்வை பத்தி தான். சும்மா தேசப்பற்றுக்காகவும் டைம் பாஸுக்காகவும் பார்த்துட்டு இருந்த கிரிக்கெட் இப்ப எப்படி இவ்ளோ பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யமா மாறுச்சு? கிரிக்கெட் வரலாற்றையே தலைகீழா மாத்தி போட்ட அந்த ஒரு மாயாஜால இரவை பத்தியும் ஐபிஎல்லோட பிறப்ப பத்தியும் தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். நிஜமாவே இந்த பயணம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்க போகுது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2008ல நடந்த அந்த ஒரே ஒரு இரவு கிரிக்கெட்டை ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ்ல இருந்து $1 பில்லியன் பிளாக்பஸ்டரா எப்படி மாத்துச்சுன்னு நீங்க எப்போவாச்சும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு காலத்துல ரொம்ப அமைதியான மைதானங்கள்ல நடந்துட்டு இருந்த ஒரு விளையாட்டு இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலான எதிர்பார்ப்பையும் கோடிக்கணக்கான ரசிகர்களோட வெறித்தனமான ஆறாவரத்தையும் எப்படி வாங்குச்சு? சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி பாப்போம். அப்படியே 2007க்கு முன்னாடி இருந்த காலத்துக்கு போவோமா? அப்போல்லாம் கிரிக்கெட்னா என்ன? சும்மா 2 நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போட்டி, அவ்வளவுதான். ரசிகர்கள் தங்களோட நாட்டுக்காக மட்டும்தான் கத்துவாங்க, ஆரவாரம் செய்வாங்க. இந்த கிளப் கிரிக்கெட், பிரான்ச்சைஸ் லீக் அப்படிங்கிற கான்செப்டே அப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கிடையாதுங்க. ஆட்டத்தோட வேகம், எதிர்பார்ப்பு எல்லாமே அப்போ முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா பாருங்க, 2007ஆம் வருஷம் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சுது. சவுத் ஆப்பிரிக்கால நடந்த முதல் T20 உலக கோப்பையை நம்ம இந்தியா கெத்தா ஜெயிச்சாங்க இல்லையா? அப்போ ஆரம்பிச்சது தாங்க இந்த புது T20 ஃபார்மேட் மேலான மோகம். அப்படியே இந்தியா முழுக்க காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. கரெக்டா இதே கேப்ல தான் ஜி நெட்வொர்க் ICL, அதாவது இந்தியன் கிரிக்கெட் லீக்னு ஒன்னு தொடங்குனாங்க. ஆனா நம்ம BCCI உடனே அதுக்கு ரெட் கார்டு கொடுத்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில தான் லலித் மோடி ஒரு மாஸ்டர் பிளானோட உள்ள என்ட்ரி ஆனாரு. ஒரு கேம் சேஞ்சர்னு கூட சொல்லலாம். லலித் மோடியோட அந்த பிளான் ரொம்பவே ஷார்ப்பா இருந்துச்சு. அதாவது கிரிக்கெட்டை ஒரு வெறும் விளையாட்டா மட்டும் பார்க்காம அத ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் திருவிழாவா மாத்தணும் அப்படிங்கிறது தான் அவரோட மாஸ்டர் பிளான். அதுக்காக ஸ்போர்ட்ஸ், பணம், அப்புறம் சினிமா கிளாமர் இது மூணையும் ஒன்னா மிக்ஸ் பண்ண முடிவு செஞ்சாங்க. இந்த புது பிரம்மாண்டத்துக்குள்ள கார்ப்பரேட் கம்பெனிகளோட பணமழையும் பாலிவுட்டோட கவர்ச்சியும் முதல் முறையா கிரவுண்டுக்குள்ள நுழைய ரெடியாச்சு. இதோட மெயின் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? இந்தியாவோட முக்கிய நகரங்களை பேஸ் பண்ணி அணிகளை உருவாக்குறது தான். ஆனா அந்த அணிகளை சாதாரண ஆளுங்க வாங்கல. இந்தியாவோட மிகப்பெரிய பிசினஸ் மேக்னெட்ஸ், அப்புறம் ஷாருக் கான், பிரீத்தி ஜிண்டா மாதிரியான டாப் பாலிவுட் ஸ்டார்ஸ் தான் இந்த அணிகளோட ஓனர்ஸா மாறினாங்க. கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு பிரீமியம் பொழுதுபோக்கா ரீபேக்கேஜ் ஆச்சு. சினிமா ஸ்டார்ஸ் நேரா ஸ்டேடியம்கே வந்து தங்களோட அணிகளுக்காக சியர் பண்ண விதம் கிரிக்கெட்டுக்கு ஒரு புது விதமான வைப கொடுத்துச்சு. இங்கதான் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. கிரிக்கெட் உலகத்துக்கே முற்றிலும் புதுசான ஒரு கான்செப்ட இது அறிமுகப்படுத்துச்சு. அதுதான் பிளேயர் ஆக்ஷன், அதாவது வீரர்கள் ஏலம். அது வரைக்கும் எந்த ஒரு கிரிக்கெட் வீரரையும் இப்படி ஓப்பனா ஏலத்துல விட்டதே இல்ல. இதெல்லாம் நம்ம கால்பந்து உலகத்துல மட்டும்தாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா 2008ல நடந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க முதல் ஏலம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையே வாய்ப்பிழக்க வச்சது. அந்த ஏலத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு தனிப்பட்ட பிளேயருக்காக கோடிகள் அள்ளி வீசினாங்க. ஆமாங்க, நம்ம தலை MS தோனிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சுமார் 6 கோடி ரூபாய்க்கு ஏலத்துல எடுத்தாங்க. நினைச்சு பாருங்க, 6 கோடி ரூபா! அந்த காலகட்டத்துல இது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மலைப்பான அமௌண்ட். ஒரு தனி மனுஷனோட திறமைக்காக இத்தனை கோடிகள் கொட்டப்பட்டது கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது உண்மையிலேயே எல்லாரையும் ஷாக் ஆக்கிடுச்சு. சரி, ஏலம்லாம் முடிஞ்சுது. இப்போ களத்துல 8 நகரங்கள், 8 அணிகள், அவங்கள லீட் பண்ண 8 லெஜண்ட்ஸ் ரெடியா இருந்தாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பிரம்மாண்டமான ஹாலிவுட் ஆக்ஷன் படத்துல வர்ற ஹீரோக்களை அறிமுகப்படுத்துற மாதிரி ஒரு கூஸ்பம்ஸ் ஃபீல கொடுத்துச்சு. எந்தெந்த ஸ்டார் பிளேயர்ஸ் எந்தெந்த டீம்ல இருக்காங்கன்னு பார்க்க ஒட்டுமொத்த இந்தியாவும் உசிர கையில பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டார் பட்டாளத்தை கொஞ்சம் பாருங்களேன். சுத்தமா புதுசான இந்த சிட்டி டீம்ஸ இந்தியாவோட மிகப்பெரிய ஹீரோகள் லீட் பண்ண போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிய கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் லீட் பண்ணாரு. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பொறுப்பை கூல் கேப்டன் MS தோனி ஏத்துக்கிட்டாரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட சாம்ராஜ்யத்தை தாதா சௌரவ் கங்குலி கண்ட்ரோல் பண்ண ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு தி வால் ராகுல் டிராவிட் கேப்டனா ஆனாரு. எப்படி இருக்கு காம்போ? அது மட்டுமா, மிச்சமிருந்த அணிகளும் கொஞ்சமும் சலைச்சவங்க கிடையாதுங்க. டெக்கான் சார்ஜர்ஸ் ஹைதராபாத் அணிய VVS லக்ஷ்மண் லீட் பண்ணாரு. கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கு நம்ம சிக்ஸர் கிங் யுவராஜ் சிங் கேப்டன் ஆனாரு.
டெல்லி டேர்டெவில்ஸ் அணிய அதிரடி மன்னன் வீரேந்திர சேவா கையிலெடுக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிய ஸ்பின் லெஜெண்ட் ஆஸ்திரேலியாவோட ஷேன் வார்னே லீட் பண்ணாரு. இத்தனை இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸும் ஒரே டூர்னமெண்ட்ல முட்டி மோதுனது ரசிகர்களுக்கு நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா அமைஞ்சது. ஆனா இந்த முதல் சீசன்ல நடந்த ஒரு செம்ம ட்விஸ்ட் என்ன தெரியுமா? பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற டீம் தான் கப்ப அடிக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு அண்டர்டாக் டீம் கப்ப தட்டிட்டு போயிட்டாங்க. ஆமாங்க, எந்தவித பில்டப்பும் இல்லாம அமைதியா களமிறங்கின ஷேன் வார்னேவோட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவங்களோட மாஸ்டர் மைண்ட் ஸ்ட்ராட்டஜியால முதல் ஐபிஎல் கோப்பையை ஜெயிச்சு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணாங்க. இது இந்த லீக் மேல இருந்த சுவாரஸ்யத்தை இன்னும் பல மடங்கு எகிர வச்சுது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இத்தனை கோடிகளை செலவு பண்ணி பாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாபெரும் பரிசோதனை நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா? இதை எப்படி ப்ரூவ் பண்றது? இந்த புது ஃபார்மேட் நிஜமாவே ரசிகர்களை அட்ராக்ட் பண்ணுமா? அப்படிங்கிற ஒரு பிரஷர் கலந்த கேள்வி ஆர்கனைசர்ஸ் மனசுலயும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தோட மனசுலயும் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த பெரிய கேள்விக்கான பதில் ஏப்ரல் 18, 2008 அன்னைக்கு கிடைச்சதுங்க. கிரிக்கெட் உலகத்தையே புரட்டி போட்ட அந்த நாள் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்துல முதல் ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. பணபலம், சினிமா கிளாமர், மைதானம் முழுக்க எதிர்பார்ப்பு, செம்ம பிரஷர், இது எல்லாமே அந்த ஆடுகளத்துல மொத்தமா குவிஞ்சிருந்துச்சு. ஒட்டுமொத்த உலகமே அந்த முதல் மேட்சுக்காக சீட்டோட நுனிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னிக்கு நைட்டு கொல்கத்தா டீமுக்காக களமிறங்கின பிரெண்டன் மெக்கல்லம் ஆடின அந்த ருத்ர தாண்டவத்துல தாங்க எல்லா கேள்விக்கும் விட கிடைச்சுது. வெறும் 73 பந்துல 158 ரன்களை சும்மா தெறிக்க விட்டாரு மெக்கல்லம். ஸ்டேடியமே தீப்பிடிச்சு எரியற அளவுக்கு அவரோட பேட்டிங் அனல் பறந்துச்சு. அந்த ஒத்த இன்னிங்ஸ் ஐபிஎல் அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான தொடருக்கு ஒரு ஹாலிவுட் படத்தோட ஓபனிங் சீன் மாதிரி பக்காவா செட் ஆயிடுச்சு. ஏப்ரல் 18 அன்னைக்கு நடந்த அந்த மேட்ச் இந்த ஐபிஎல் கான்செப்ட் ஒரு மாபெரும் சக்சஸ் அப்படிங்கறத உலகத்துக்கே சத்தமா சொல்லுச்சு. இன்டர்நேஷனல் லெவல் டேலண்ட்டும் நம்ம ஊர் மக்கள் அவங்க சிட்டி மேல வச்சிருந்த பாசமும் ஒன்னா சேர்ந்தப்போ அங்க ஒரு புது மேஜிக்கே உருவானது. இன்னைக்கு நீங்க பாக்குற கோடிக்கணக்கான வருமானம் பாக்குற சூப்பர் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ற இந்த பிரம்மாண்டமான ஐபிஎல் சாம்ராஜ்யம் 2008ல எடுக்கப்பட்ட அந்த ஒரு தைரியமான முடிவால மட்டும்தான் பிறந்துச்சு. ஒரு காலத்துல இது நிஜமாவே சக்சஸ் ஆகுமா அப்படின்னு டவுட் பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கு உலகத்திலே அதிக பணம் புழங்குற ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் லீகா விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. இத்தனை தடைகளை தாண்டி இமாலய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த ஐபிஎல். இனி வர காலங்கள்ல இன்னும் எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண போகுது, ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்டோட ஃபியூச்சரையே இது எப்படி மாத்த போகுது, இப்படி பல சுவாரஸ்யமான கேள்விகளோட இன்னைக்கு நம்ம அலசல நம்ம முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, அடுத்த முறை நீங்க ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போது 2008ல நடந்த அந்த மாயாஜால இரவு கண்டிப்பா உங்க ஞாபகத்துக்கு வரும். நன்றி, வணக்கம்.